ஸ்ரீ தேவி பாகவதம் 76ஆம் பகுதி. தேவகுருவின் கபட வேடம். அதை கேட்ட மன்னன் கூறினான், தேவர்களும் தேவகுருவும் இப்படியான கேவலமான செயல்களை செய்யலாமா? அதிலும் தேவேந்திரன் தனது மகளை துர்ச்செயல்களுக்கு பயன்படுத்தலாமா? இவர்களே இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மனிதர்கள் ஈடுபடுவதை குறை சொல்லலாமா? மன்னா, தேகம் எடுத்தவர்களுக்கு இப்படியான குணங்கள் வந்தே தீரும். இது பிரம்மனுக்கோ அல்லது விஷ்ணுவிற்கோ விதிவிலக்கானது அல்ல. தேவகுருவின் சந்திரன் விரும்பி அழைத்து சென்றதும், தேவகுரு தனது சகோதரனின் மனைவியை விரும்பி அவமானம் அடைந்ததும் யாவருக்கும் தெரியும். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அனைவரும் சம்சாரமாகிய சக்கரத்தில் காமாதி குணங்களுக்கு உட்பட்டிருப்பார். சம்சாரமானது பராசக்தியின் மாயா விலாசத்தினால் எல்லோருடைய அறிவையும் மயக்கி பித்து பிடித்தவர் போலவும் மது அருந்தியவர் போலவும் செய்துவிடும். இதை அறிந்தவர்கள் தேவியை ஆராதித்து அக்குணங்களை விலக்கி மோட்சத்தை அடைவார். தேவகுரு அசுரகுருவின் உருவில் சென்று அசுர ஞானத்தையே போதித்தார். அதனால் அசுரர்கள் அவரின் சொற்படி நடந்தனர். இதற்கிடையில் சுக்கிராச்சாரியாரும் ஜெயந்தியும் யாரின் கண்களிலும் படாமல் மோகித்திருந்தமையால் 10 ஆண்டுகள் நிறைந்து விட்டது. அதை உணர்ந்த சுக்கிராச்சாரியார் ஜெயந்தியிடம் விடை பெற்று அசுரர் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கே தேவகுரு தனது உருவில் அசுரர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பதை கண்டு திகைத்து போனார். இவ்வாறு அவர் மோசம் செய்யலாமா என்று கோபத்துடன் நினைத்தார். 76ஆம் பகுதி நிறைவடைந்தது.